அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிஜந்தன் பாண்டியன் சுவாமி கேரளிலிருந்து. இன்றைக்கி நம்ம ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆண் என்பவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். ஹூ இஸ் மேல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலோ இல்லை வந்து இன்டர்நெட்டில் நீங்கள் பார்த்தாலோ என்ன வரும் அப்படின்னா, ஹூ கேனாட் பியர் த சைல்டு இஸ் டேர்ம்ட் அஸ் அ மேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது யாருனால் பிள்ளை பேர் பெற்றெடுக்க முடியாதவர்களை ஆண் என்று சொல்வார்கள். ஸோ ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுல மட்டும் ஒரு ஆணுடைய அந்த கேட்டகரைஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபிகேஷன், அது எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது மட்டும் ஒரு மேலே வந்து நிர்ணயம் செய்யாது. ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஆண் என்பவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்கான், எதற்காக அந்த ஆண்கிற ஒரு பாலினம் படைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாக இயற்கையை வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இயற்கை வந்து தன்னையும் பாதுகாக்கும், தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் வந்து பாதுகாக்கும். அதுதான் இயற்கையோட குணமே. இப்போ ஆண்களை ஏன் வந்து இயற்கையாகவே பலசாலிகளாக உடல் ரீதியாக சொல்கிறேன் நான், உடல் ரீதியாக பலசாலியாக படைச்சதுக்கு தன்னை பாதுகாக்கவும் சரி, தன்னை சுற்றி இருக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கும் சரி அப்படி படைக்கப்பட்டது. இப்போ இருக்கிற ஆண்கள் எப்படி இது மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பேபி பூமர்ஸ்னு சொல்லப்படுற அவர்கள் வந்து 1940 to அந்த 60க்குள்ளே பிறந்தவர்கள். ஏன்னா அந்த உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகமான குழந்தை பேர் வந்து இருந்துச்சு. நீங்கள் வேணால் கேள்விப்பட்டிருக்கலாம், தாத்தா பாட்டி காலத்தில் வந்து ஒரு 9 குழந்தைகள் கூட அவங்க பெற்றெடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் எக்ஸ், நம்மளுடைய தந்தை தாய்மார்கள் பிறந்த வருடங்களாக இருக்கும். 1960களில் இது வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒய், மில்லினியர்ஸ் சொல்லப்படுற அந்த 90s கிட், பரவலாக சொல்கிற 90s கிட்டோட அந்த கேட்டகரிஸ் வந்து அந்த டைம் பீரியட் தான் வரும். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற 2K கிட்ஸோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு 2009 கடைசியாக. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1995 2009க்குள்ளே பிறந்தவங்களை வந்து ஜென்ரேஷன் எக்ஸ்ன்னு. இப்போ போயிட்டு வந்து பொதுவாக ஒரு ஆண்கிட்ட போய், இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆண்கிட்ட போய் நீங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை, நான் சந்தோஷமாக இருக்கணும். இது மட்டும் தான் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தைகள். NCRBன்னு சொல்லிட்டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டோடைய ஒரு புள்ளி விவரம், அது என்ன சொல்லுது, 2023 ரிலீஸ் பண்ண ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதிகமான சூசைட் ரேட் இருக்கிறதுல வந்து ஆண்கள் தான் அதிகமான தற்கொலை செய்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஏன் இயற்கையினால் வந்து ஒரு பலசாலியாக படைக்கப்பட்ட, உடல் ரீதியாக பலசாலியாக படைக்கப்பட்ட ஒரு ஆண் வந்து ஏன் தன்னைத்தானே வந்து சாகடிச்சுக்கிறான் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து வீக்கர் செக்ஸ்னால தான் முக்கியமாக. இப்போ நம்ம சொல்லப்படுற இந்த வீக்கர் செக்ஸ்னால் யார் நம்ம பொதுவாக குறிப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்னா பெண்களை தான் சொல்லுவோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு பாலினத்தை வந்து நான் அதிகமாகவும் ஒரு பாலினத்தை வந்து குறைவாகவும் பேசுறதுக்காக கிடையாது. மேல் பற்றி ஆண்களை பற்றி மட்டும்தான் இங்கே முழுக்க இங்கே பேசப்படுது. ஸோ இப்போது ஆண்கள் வந்து நான் போய் எந்த கேள்வி கேட்டாலுமே நீங்கள் எப்படி வாழணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா, சந்தோஷமாக வாழணும், இதை பற்றி நான் கவலைப்படக்கூடாது இப்படிங்கிற பதில் மட்டும்தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேல்கிட்ட இருந்து வரும். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்கட்டும், அவங்க வந்து படாத கஷ்டங்கள் கிடையவே கிடையாது, நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குரிய மன உறுதியும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இளைஞர்களுடைய மன உறுதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. சின்ன விஷயங்களுக்கு கூட உடஞ்சி விழுகிறது, அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஆல்கஹால், ட்ரக்ஸ்ன்னு இப்படின்னு போயிட்டு அடிமையாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் இப்போ பரவலாக வந்து சமூக வலைதளத்தில் அதிகமாக பெஸ்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஒரு வார்த்தைனா, கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப், எந்தவித பொறுப்பும் எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் ஒன்லி ஃபார் செக்ஸாக இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு பெனிஃபிட்காக மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது கேர் ஃப்ரீயான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வரும்போது, ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாத ஒரு ஆணாக வந்து மாறிக்கிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தலைமுறை வந்து அப்படியே வீக்கான ஒரு தலைமுறையாக மாறும். வீக்கான தலைமுறை மாறும்போது அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான தலைமுறையாக இருக்கும். நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சுலபமான ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சொசைட்டி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முன்னொரு காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு காலத்தில் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும். டிஸ்கவரிஸுங்கிறது புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, இன்வென்ஷனுங்கிறது அந்த கண்டுபிடிச்ச விஷயத்துலேருந்து புதுசாக எவால்வ் ஆகி வர்றது தான் வந்து இன்வென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நிறைய சொற்பொழிவாளர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய அறிஞர்கள் இருந்திருப்பாங்க, நிறைய தலைவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் யாராவது தலைவர்கள் யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் கூட இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கற்பனை திறன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது ஒரு காரணம். அப்போலாம் வந்து ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தன்னை வந்து கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, பூமி இப்படி தான் இருக்கும், நட்சத்திரங்கள் இப்படி தான் இருக்கும், சூரியன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாமே விஷுவலைசேஷன், எல்லாமே நம்ம கண்மணி வந்துடுது, இதுதான் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது அப்படியே நம்ம கண்மணி பார்த்து பதியப்படுது. ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தில் வந்து இந்த சொசைட்டி நிர்ணயிச்ச ஒரு விஷயத்தினால எல்லாரும் அதையே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. இருந்து ஒரு ஆண் விலகி போகிறான் அப்படின்னா அந்த பொறுப்பை எடுத்து நிறுத்துகிற வழிகள் வந்து எங்கே சைடு போகும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சமீப காலத்தில் சிங்கிள் பேரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக வருது.
ஸோ ஒரு ஆண் குழந்தை வருது, ஒரு பெண்ணுடைய கண்ட்ரோலில் வளரும்போது பெண்கள் பொதுவாகவே எமோஷன்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது உணர்வு ரீதியாக ரொம்ப வீக்காக இருக்கிற ஒரு செக்ஸ் தான் வந்து ஃபீமேல். முன்னாடி காலத்துலேருந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்கு, பட் முன்னாடி காலத்துலேருந்து பெண்கள்ங்கிறவங்க வந்து உணர்வு ரீதியாக ரொம்ப வந்து வீக்காக இருப்பாங்க. ஸோ உணர்வு ரீதியாக வீக்காக இருக்க ஒரு ஃபீமேல் வந்து தன்னுடைய ஆண் குழந்தை வளர்க்கும் போது அவனை எப்படின்னா ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்கப்படும். அவனுக்கு ரொம்ப அதிகமான செல்லம், ரொம்பமான கேர் கொடுக்கறது. இப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் கம்ஃபர்ட் ஜோனில் வளர ஆரம்பிப்பான். ஒரு அட்டென்ஷன் சீக்கிரம் இருப்பான். என்னன்னா, நான் இப்படி பண்ணினா எனக்கு இப்படிலாம் பாராட்டு கிடைக்கும், நான் இதெல்லாம் செஞ்சேன்னா எனக்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய அங்கீகாரத்துக்காக மட்டுமே வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து நகற்ற ஆரம்பிக்க முடியும். ஸோ அதன் மூலியமாகவும் ஒரு வீக்கர் செக்ஸான ஒரு வீக்கர் மேல் வந்து உருவாக்கப்படுகிறான். இதை தவறுதலாக சொல்லப்படலை, பட் உண்மையான புள்ளி விவரங்கள் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லப்படுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்க்கலாம், இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்குரிய அந்த மசில் மாஸ், அந்த தசைகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக, எவ்வளோக்கு எவ்வளோ ஒல்லியாக மாறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். என்னோட கிளினிக் வர்றது நிறைய பேரில் வந்து பார்க்கும்போது காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் தே ஆர் வெரி லீன், ரொம்ப ஒல்லியாகவும் இருப்பாங்க. ஏன் அப்படி காரணத்தை பார்த்தீங்கன்னா, டெஸ்டோஸ்டெரானோட அளவு வந்து குறைந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்க சாப்பிட்ற உணவுகள் இப்போ வந்து பரவல அந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், ரீல்ஸில் வந்து ஏகப்பட்ட அந்த ஃபுட் ரிவ்யூஸ் கொடுத்து எல்லாருமே நாக்குக்கு அந்த சுவைக்கு அடிமையாக தான் இருக்காங்க தவிர நல்ல உணவுகளை எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ யாருமே கஷ்டப்படுறதுக்கு முன்னெடுத்து வர்றதே கிடையாது. இன்னொரு நிலைமை என்ன இப்போ எப்படின்னா, ஆண்களுக்கு சுரக்க வேண்டிய அதிகப்படியான ஹார்மோன்ஸ் எல்லாமே பெண்களுக்கு அதிகமாக சுரந்துக்கிட்டு இருக்கு, பெண்களுக்கு அதிகமாக சுரக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆண்களுக்கு அதிகமாக சுரந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமை இப்படி நீடிக்கிட்டே போச்சு அப்படின்னா ஒரு ஆண் இனமே அழிகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு உங்களை சுற்றி எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு, குழந்தையின்மைக்கு தேவையான அதிநவீன சிகிச்சை மையங்கள்லாம் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கண்கூட பார்க்கலாம். ஸோ என்னுடைய கருத்து, ஒரு ஆண் என்பவன் யார் அப்படின்னு இப்போ இருக்க நிலைமையில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, தன்னை ஒரு ஆண் என்று நிர்ணயிக்க போராடும் ஒரு மனிதனே ஒரு ஆண் என்று இப்போதைக்கு இந்த நிலைமை தான் இருக்குது. இயற்கையாக படைக்கப்பட்ட ஆண் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இயற்கை சொல்லுது அப்படின்னா, தன்னையும் பாதுகாத்து தன்னை சுற்றிகளையும் பாதுகாக்கணும். இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன? மன தைரியம் வேணும், தனக்கு இது பொறுப்பை வந்து எடுத்துக்கணும், இது என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கணும், தான் கஷ்டப்படுறதுக்கு தயாராகணும், இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறதுக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆணுக்குரிய குவாலிட்டிஸ். மேஸ்குலினிட்டிங்கிறது வந்து உடல் ரீதியாக ஃபிசிக்கலாக மட்டும் ஒரு மனுஷன் வந்து அட்ராக்டாக இருக்கிறது வந்து ஒரு ஆணை வந்து நிர்ணயிக்காது. மன ரீதியாகவும் அவன் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் ஒரு மேலுங்கிறவன், ஒரு ஆணுங்கிறவன் வந்து முழுமை அடைவான். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் அன்பருக்கும் உங்கள் நண்பருக்கும் இதை பகிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பதில் வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி, தொந்தரவுகளை பற்றி, டிசீஸ் பற்றி, நோய்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.